இப்போ வரைக்கும் இரட்டை இலை சின்னம், கட்சி, அது மட்டும் இல்லாம பொதுச் செயலாளர் பதவி, இது எல்லாமே எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. மோடி, அமித்ஷா இவங்க 2 பேருடைய ஆதரவால. இது தெரியாம பன்னீர்செல்வம் பிரதமர் மோடி பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்தாரு. தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினாரு. அந்த சமயத்துலதான் அதிமுக 2ஆ பிரிக்கப்பட்டது. அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் ஆட்சியை நடத்த முடியும். அதனால ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேரையும் இணைச்சு கட்சி ஒன்றிணைஞ்சதா சொல்லப்பட்டது. ஆட்சியும் தொடர்ந்து நடந்தது. இதுக்கு நடுவுலதான் பாஜகவுல நாம சொல்றதை கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைய கட்சியில சேர்த்து அவரை வளர்த்து விட்டாங்க. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வழக்கம் போல மக்கள் பாஜகவுக்கு தோல்வியையே பரிசா கொடுத்தாங்க. அந்த தோல்விக்கு பிறகு மறுபடியும் ஓபிஎஸ், இபிஎஸ்க்கு இடையில மிகப்பெரிய ஒரு இடைவெளியும் கருத்து வேறுபாடும் உருவானதா சொல்லி மறுபடியும் கட்சி 2ஆ பிரிக்கப்பட்டது. பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றத கச்சிதமா மோடியும் அமித்ஷாவும் செஞ்சதுனால ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிவதற்கான எல்லா வேலையும் தொடர்ந்து நடந்தது. மறுபடியும் அவங்க ஒன்றிணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எல்லா வாசல் கதவுகளும் அடைக்கப்பட்டது.